ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அரேனா தமிழன் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது கேம் ஆட போகிறோம். அந்த கேமோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட் டுகெதர். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய சிட்டியில் எவ்வளோ மக்கள் போகிறாங்கன்னு. இந்த இடத்துல நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சா ஏன் நம்ம ஒரு பெரிய பணக்காரன் ஆகக்கூடாது, எலான் மஸ்க்கு கூடவே நம்ம டஃப் கொடுக்கலாமேன்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த ஐடியாவை நம்ம இப்போ சேலுக்கு கொண்டு வரதுக்காக தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கடையில் ஓப்பன் பண்ணதான் அங்கே ஓப்பன் இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம கடையில் எந்த ஒரு ஸ்டாக்குமே இல்லை, அதனால நம்ம இந்த கடையை ஓப்பன் பண்ணல. ஸோ வாங்க கைஸ், கேம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆல் ட்ராப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருப்பாருங்க கைஸ். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கடை இங்கே தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதாவது கடையை வெறிச்சொடி இருக்குது கைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. என்னன்னா ஒரு 2 ப்ராடக்ட் ஷெல்ஃபை ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வாங்க ப்ராடக்ட் ஷெல்ஃபை ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம ப்ராடக்ட் ஷெல்ஃபு தேடணுமா. ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட் ஷெல்ஃப் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், ப்ராடக்ட் ஷெல்ஃப் எங்கே இருக்குது? ப்ராடக்ட் ஷெல்ஃப் இங்கே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம ஒரு ஷெல்ஃபை வச்சிடலாம். அண்ட் வைக்க முடியல. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் நம்ம வச்சுருக்கோம். அண்ட் ஆக்சுவலி இந்த இடத்துலையுமே ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்கோம். ஸோ அடுத்து நம்மள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் தான் வைக்க சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ நம்ம இங்கே இடத்துல ஸ்டோரேஜ் ஷெல்ஃபை வச்சோம்னா அவங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குன்ற காரணத்தினால நமக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தனி ஸ்டோரேஜ் ரூமே இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த ஷெல்ஃபை நம்ம இப்போ வைக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக மாறி போச்சு. ஓகே கைஸ், ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் நம்ம இப்போ இங்கே வச்சாச்சு. இன்னும் வைக்கல, வச்சாச்சு. ஸோ அடுத்து நமக்கு என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக் அவுட் கவுண்டர் தான் நம்ம வைக்க சொல்கிறாங்க. ப்ராடக்டை வாங்கினா பில் போடணுமா, அதுக்காகவே நம்ம இப்போ ஒரு செக் அவுட் ஷெல்ஃபை வைக்க போகிறோம். ஆக்சுவலாக அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதோ இங்கே இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நம்ம செக் அவுட் ஷெல்ஃப் இங்கே தான் இருக்குது. அண்ட் அதையுமே நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மேனேஜரோட ரூமுக்கு போக சொல்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கடை நம்ம இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எந்த ஒரு ஸ்டாக்கும் கிடையாது, எந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸும் இல்லை. ஸோ இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக நம்மளோட மேனேஜர் ரூமுக்கு போக சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரெட் இருக்குது. ஆக்சுவலாக இது பேசிக் ப்ராடக்ட் தான் கைஸ். ஓகே, பேசிக் ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது கேட்டிங்கன்னா கொஞ்சம் பாஸ்தாஸ், வாட்டர் பாட்டில் அண்ட் ஹனி சீரியல், ரைஸ், சால்ட், சுகர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ப்ராடக்ட் ஆர்டர் செலக்ட் பண்ணணுமா. பேசிக் ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த இடத்துல நம்மளோட ஆர்டர்ஸ் இருக்குது. ஐ மீன் நம்மளோட பேசிக் ப்ராடக்ட்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம பை பண்ணி செல் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ வாங்க இடத்துலையுமே ஒரு ஆர்டரை போட்டு விட்டுடலாம். ஓகே, பாஸ்தா எனக்கு ஒன்று வேணும் அண்ட் வாட்டர் பாட்டில் எனக்கு ஒன்று வேணும் கைஸ். அண்ட் ஹனி சீரியல்ஸ், ஐ மீன் சீரியல்ஸ் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அது ஒரு 2 வாங்கிக்கலேன். அண்ட் ஆல்சோ சால்ட்டுமே நிறைய பேருக்கு தேவைப்படும், ஏன்னா உப்பில்லாத சாப்பாடு குப்பைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம 2 ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் சுகர் ஆல்சோ, பட் சுகர் நிறைய சேர்க்கக்கூடாது கைஸ், ஏன்னா டயபெட்டிஸ் வந்துடும். அண்ட் வேறு என்ன, ரைஸ் தான். சாப்பாடு இல்லாமல் அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு $358.80 வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்மள்ட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $3,200 இருக்குது கைஸ். ஸோ கவலை இல்லாமல் வாங்கிடலாம். ஸோ பை நான் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெளியே ஆர்டர்ஸ் வந்துச்சான்னு பார்க்க சொல்கிறாங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்துச்சு. இந்த ஆர்டரோட வேன் எங்கேயுமே வரல, நான் மேலே விழுந்திருக்கு எப்படின்னு தெரில. ஸோ வாங்க கைஸ், இந்த எல்லா ஆர்டர்ஸுமே இப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ கலெக்ட் பண்ணியாச்சு. இதை போய் அந்த ஷேப்ஸ் அரேஞ்ச் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே கைஸ், நான் இப்போ இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அண்ட் இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க கைஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் ஓவர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பாக்ஸில். ஸோ இதை அப்படியே குப்பையில் போட்டுடலாம். அண்ட் அடுத்த பாக்ஸ் இங்கே இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐ மீன் ஹனி சீரியல்ஸ், அதே தான். ஸோ இதையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம் ஷெல்ஃபுக்கு எடுத்துகிட்டு போய். ஆக்சுவலாக நான் இதை இங்கே வைக்கலான்னு இருக்கேன், என்ன வைக்க முடியல. ஓகே, இந்த ஹனி சீரியல்ஸையுமே நம்ம இப்போ இங்கே வச்சாச்சு. அண்ட் இதையுமே ஓவர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓவர் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மேட் ஆஃப் ஸ்கர்னு ஒரு ஹாரர் கேம் அதை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோவுமே நம்ம ஐ கார்டில் கொடுக்குறோம், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு ஸோ இப்போ அந்த ஹனி சீரியஸையுமே எடுத்தாச்சு. அதையே நான் இப்போ ஆர்கனைஸாக வைக்க போகிறேன். இன்னும் வைக்க முடியல. ஓகே,
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா கைஸ், இந்த கடையை வந்து ஒரு பெரிய கடையாக்கி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை நம்ம மாற்ற போகிறோம். அதுதான் என்னோட ஐடியா. ஸோ இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணால் இந்த சீரீஸை ஒரு பெரிய சீரீஸாகவே நம்ம கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னன்னா சால்ட், யா இது ஒரு உப்பு. ஸோ இதையுமே நம்ம வைக்கலாம். யா ஐ திங்க் ஸோ இது வந்து ரைஸ் பக்கத்துலேயே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைஸ் வாங்க வரவங்க நிறைய பேர் சால்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே நம்ம ரைஸ் பக்கத்துலேயே வச்சாச்சு. யா கைஸ், ஆக்சுவலாக ரொம்ப நிறையவே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறையவே ஆர்டர் பண்ணிட்டேன். அப்போனா நமக்கு நிறையவே ப்ராஃபிட் கிடைக்குன்னு தான் நம்ம நம்புகிறோம். யா இந்த சால்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த பாக்ஸை குப்பையில் போட்டு அடுத்த ஸ்டாக்கை நம்ம இப்போ ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் வாட்டர் பாட்டில் தான் கைஸ் நமக்கு அடுத்து இருக்குது. எஸ், அண்ட் வாட்டர் பாட்டில் நம்ம எடுத்துகிட்டு போயாச்சு. அப்புறம் ஷாலுக்கும் போயாச்சு. ஸோ யா வாட்டர் பாட்டில் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யா வாட்டர் பாட்டிலுமே இப்போ முடிஞ்சிருச்சு. இதேமே குப்பையில் போட்டுட்டு அடுத்து என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். யா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீனட் இருக்குன்னு நினைக்கிறேன். யா பீனட் இல்லை, இது ஒரு பாஸ்தா. பாஸ்தா நிறைய சாப்பிடாதீங்க கைஸ், வாய் ரொம்ப ரோல் ஆகுது. பாஸ்தா நிறைய சாப்பிடாதீங்க, உடம்புக்கு கெடுதல். ஸோ ஓகே, இதே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். யா ஃபில் பண்ணியாச்சு. அப்படியே இதே நம்ம குப்பையில் போட்டுடலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்ச் ஆஃப் சால்ட் இருக்குது. ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சால்ட் நான் இப்போ ஃபில் பண்ண போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக இங்கே ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ நமக்கு அந்த பேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் நான் அதே மாதிரி தான் ரைஸையும் பண்ணலான் இருக்கேன். ஓகே, ரைஸை எடுத்து வந்தாச்சு. இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சுகர் தான் கைஸ் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு 40 பேக்கெட் ஆஃப் சுகர் வாங்கியிருக்கோம். அதை நம்ம எங்கே சேவ் பண்ணலாம்? ஓகே, நம்ம இங்கேயே வச்சிடலாம். ஓகே, ஆக்சுவலாக சுகர் நம்ம நிறையா வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல. சுகரும் ஓவர் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ அது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் செட் பண்ணணுமா? ஸோ இப்போ இந்த பில்லிங் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் ப்ரைஸ் செட் பண்ணலான்ட்டு போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1.45 கைஸ். நம்ம இதை எவ்வளோக்கு செல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ரைஸுன்றது நிறைய பேருக்கு தேவைப்படும். ஸோ நம்ம ஒரு $1.50 செல் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, ப்ரைஸையும் செட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சால்ட் இருக்குது. சால்ட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ட் ஆக்சுவலி இது 45 சென்ட் கைஸ், ரொம்பவே கம்மியான ப்ரைஸ். ஓகே, இது ஒரு 50 சென்ட்டுக்கு நம்ம வந்து செல் பண்ணலான்னு நினைக்கிறேன். யா அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்குது. அது இதே நம்ம ஒரு $1 நம்ம செல் பண்ணலாம். ஏன்னா தண்ணி ரொம்பவே முக்கியம். ஸோ நிறைய பேர் தண்ணி குடிக்க வருவாங்க. அப்போ நம்மள்கிட்ட வாங்கினாங்கன்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். யா வாட்டர் பாட்டிலுமே செட் பண்ணியாச்சு ப்ரைஸை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வந்து சீரியல்ஸ் நினைக்கிறேன். யா சீரியல்ஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $2.05 கைஸ். அண்ட் இதே நான் எவ்வளோ செட் பண்ணலான்னு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு $3 செட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. $3 ஐ திங்க் இது ரொம்ப அதிகமான ப்ரைஸில் நான் நினைக்கிறேன். யா பார்ப்போம் எவ்வளோ பேர் சீரியல்ஸ் வாங்குறாங்கன்னு. யா ஓகே, $3 இப்போ செட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்தா தான் இருக்குது. ஸோ பாஸ்தாவை நான் ரொம்பலாம் விற்க போகிறது இல்லை, $1.45 நான் விற்கலான் இருக்கேன் கைஸ். யா ப்ரைஸ் செட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது. யா சுகரை நான் ஒரு $2 சென்ட் பண்ணுறான்னு இருக்கேன். யா அதேமாதிரி $2 ப்ரைஸை நான் செட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, ரொம்ப டைம் ஆகுது. யா ஓகே, $2 நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இது எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு தெரியலையே. யா ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக்அவுட் கவுண்டருக்கு போயிடலாம். கஸ்டமர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷாப் என்ன ஓப்பன் பண்ணவே இல்லை. ஓப்பன் பண்ணால் தான் கஸ்டமர் வருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணினா ஷாப் ஓப்பன் ஆகிடும். யா ப்ரெஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தயாராக இருக்கும். ஆக்சுவலாக இது எப்படி போகிறதுன்னு தெரில. ஓகே, அதுவே போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். யாருமே நான் வரலை. வருவாங்களா மாட்டாங்களா? நானும் ரொம்ப செலவு பண்ணி வேறு ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சுட்டேனே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் வர மாதிரி தெரில. அங்கே ஒரு மேடம் வராங்க. மேடம் வாங்க மேடம், எங்களோட ஷாப்பில் நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கினேன் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நான் தரோம் மேடம். யா ஐ திங்க் ஸோ மேடம் நம்ம ஷாப்புக்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன்.
யா ஐ திங்க் ஸோ எஸ் மேடம் நம்ம ஷாப்புக்கு தான் வராங்க. ஸோ வெல்கம் மேடம். இன்றைக்கி தான் நம்ம கடையை திறந்துருக்கோம். உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்போம். அதோட நீங்கள் ஒரு பொண்ணுன்றனால உங்களுக்கு நிறைய ஆஃபர் இருக்குது. ஸோ ஆக்சுவலி மேடம் அது என்னோட இடம் நான் நினைக்கிறேன். என்னப்பா எல்லாம் இங்கேயே வராங்க. ஸோ ஓகே, கல்லாப்பட்டியில் யாரும் கையை நோண்டாமல் இருக்க வரைக்கும் சரின்னு நினைக்கிறேன் நான். ஸோ மேடம் என்ன வாங்குறாங்கன்னு தெரியல. ஓகே யா சார் வாங்க சார். என்னாச்சு சார், இன்னும் எதுவும் வாங்கலையா? ஓகே சார், பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்தா வாங்கியிருக்காரு, அப்புறம் சீரியல் அண்ட் சுகர் வாங்கியிருக்காரு. சார் எவ்வளோ ஆச்சு பில்னு பார்த்தீங்கன்னா $6.45 சார். யா சார் இப்போ பார்த்தீங்கன்னா $10 கொடுத்துருக்காரு. நம்ம பேலன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ? $3.55. ஓகே 1 2 3 and 55 cents தானே? யா ஓகே 55 cents பாய் சார். உங்கள் வருகைக்கு நன்றி. மீண்டும் வாங்க. அடுத்து மேடம் வந்துட்டாங்க. மேடம் வாங்க மேடம். மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்தா வாங்கியிருக்காங்க, ஹனி, அப்புறமேட்டு ஒரு சுகர் இல்லை அது ஒரு ரைஸ் அண்ட் 2 பாட்டில் சால்ட் வாங்கியிருக்காங்க. நான் சொன்னேன் கைஸ், சால்ட் நிறைய பேருக்கு தேவைப்படும்ட்டு. ஸோ மேடம் உங்களோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா $6.95. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேடம் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல மனசு மேடம்க்கு. அண்ட் ஓகே $6.95 நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட வருகைக்கு நன்றி மேடம், திரும்பவும் வாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேடம் வந்திருக்காங்க. அவங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹனி, பாஸ்தா, ரைஸ் அண்ட் சுகர். ஸோ மேடமும் பார்த்தீங்கன்னா கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா $7.95. ஓகே ஸோ உங்களோட வருகைக்கு நன்றி மேடம், திரும்ப வாங்க. அண்ட் சார் வந்திருக்காங்க. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். ஐ திங்க் ஸோ இது குட் ஆஃப்டர்நூன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார் வந்து கேஷாகவே கொடுத்துருக்காரு. எவ்வளோ கொடுத்துருக்காரு? $10 கொடுத்துருக்காரு. அண்ட் நம்ம பேலன்ஸ் $4.55 கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யார் அண்ட் $4.55. ஹியர் இஸ் இட். ஆஹா நிறையவே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் சார், தேங்க்யூ. ஓகே 10 சார். உங்களோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா $10.95 ஆகிடுச்சு சார். இப்போ நான் உங்களுக்கு அதை பே பண்ண போகிறேன். ஓகே தேங்க்யூ சார். உங்கள் வருகைக்கு நன்றி, திரும்ப வாங்க. ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். அண்ட் சாரை பார்த்தீங்கன்னா 2 பாஸ்தா, ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்காரு. அண்ட் கார்டு தான் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் யா $3.90. உங்கள் வருகைக்கு நன்றி சார், திரும்பவும் வாங்க. அண்ட் வாங்க மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். நம்ம கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போட்டு தரேன். அண்ட் மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்தா வாங்கியிருக்காங்க அண்டு 2 ரைஸ், சுகர், அப்புறம் சால்ட் வாங்கியிருக்காங்க. மேடம் உங்களோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா $8.50 மேடம். தேங்க்யூ ஃபார் த மணி. அண்ட் ஹியர் இஸ் யுவர் பேலன்ஸ் $1.50. யா உங்கள் வருகைக்கு நன்றி மேடம், திரும்ப ஷாப்புக்கு வாங்க. அண்ட் ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். சார் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக என்னன்னு தெரியலையே. ஐ திங்க் ஸோ அது சீரியல்ஸ்ன்னு நினைக்கிறேன். யா அண்ட் 2 பேக்கெட் சுகர் அண்ட் ஒரு பாட்டில் சால்ட் வாங்கியிருக்காங்க. சார் அந்த கார்டு தான் கொடுத்துருக்காரு. யா அண்ட் $7.50 கைஸ். ஓகே தேங்க்யூ சார், உங்கள் வருகைக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் ஹலோ சார். சார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வாங்கியிருக்காரு. ஐ திங்க் ஸோ திரும்ப வந்து வாங்குவாருன்னு நினைக்கிறேன். சார் உங்களோட பில்லு பார்த்தீங்கன்னா $2.45 சார். யா தேங்க்யூ. உங்கள் வருகைக்கு நன்றி சார், திரும்பவும் வாங்க. அண்ட் ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வாங்கியிருக்காரு கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா $3 ஆகிருக்கு இவரோட பில்லு. யா உங்கள் வருகைக்கு ரொம்பவே நன்றி சார், திரும்பவும் வாங்க. அண்ட் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் கைஸ், ஏதாவது ஸ்டாக் வந்து கம்மியாக ஆகுதா இல்லையான்னு. ஸோ சப்போஸ் கம்மியாகிடுச்சு நம்ம ஆர்டர் பண்ணி ரீஃபில் பண்ணி ஆகணும், இல்லைனா கஸ்டமர்ஸ் ரொம்பவே வருத்தம் ஆகிடுவாங்க. ஸோ ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். நம்ம கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அண்ட் சார் பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டில், ஒரு பாஸ்தா அண்ட் 2 பேக்கெட் சுகர் வாங்கியிருக்காரு. சார் உங்களோட பில்லு பார்த்தீங்கன்னா $7.45 ஆயிடுச்சு சார். ஓகே தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர் சார். அண்ட் 45 cents. உங்களோட வருகைக்கு ரொம்பவே நன்றி சார், திரும்பவும் வாங்க. சார் வழி எங்கே இருக்குது சார்? இங்கே சார் வரீங்க? ஆக்சுவலாக கைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த இடத்துல வராங்க. உங்களுக்கு கண்ணு தெரியுதா தெரியலன்னு தெரியல. ஆக்சுவலாக என்ன பண்ணுறது, அவங்களோட நம்ம கஸ்டமராக போயிட்டாங்க, திட்ட முடியாது. ஸோ ஹலோ மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். நம்ம கடை திறந்துருக்கோம். மேடம் என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்தா, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ரைஸ் அண்ட் சால்ட். மேடம் நீங்கள் ரொம்பவே நல்லா சமைப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஹியர் இஸ் யோர் ஆர்டர்ஸ். யா $4.55 ஆயிருக்கு. ஆக்சுவலாக 55. சாரி கைஸ், இது 45 நினைக்கிறேன். யா 45, கண்ணு தெரிய மாட்டேங்குது நமக்கு வேறு. யா உங்களோட வருகைக்கு ரொம்பவே நன்றி மேடம். அண்ட் ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். சார் என்ன வாங்கியிருக்காங்க? ஒரு பேக்கெட் சுகர்
அண்ட் சீரியல்ஸ் பாஸ்தா வித் வாட்டர் பாட்டில்ஸ். அண்ட் தேங்க்யூ சார். அண்ட் சாரோட பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $2.55. 55 தானே? யா 55. உங்களோட வருகைக்கு ரொம்பவே நன்றி சார். திரும்பவும் வாங்க. அண்ட் ஹலோ மேடம். மேடமா சாரா? ஒரு நிமிஷம். யா ஹலோ மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். யா பில் போட்டாச்சு மேடம், கார்டு தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லவங்க. அண்ட் மேடம் உங்களோட பில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $7.45. அண்ட் உங்களோட வருகைக்கு ரொம்பவே நன்றி. திரும்ப நம்ம ஷாப் வாங்க மேடம். வழி அங்கே இருக்குது மேடம். ஏன் திரும்ப திரும்ப எல்லாரும் இந்த சைடே வந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியவே இல்லையே. ஸோ அடுத்த ஆர்டர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $7.45. அண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? $20. $7 கேட்குறா, $20 தரீங்க. ஸோ ரொம்பவே கடுப்பேற்றுறானுங்க கைத்தவங்க. ஓகே. அண்டு 55 சென்ட்டு. 1 2 3 4 5. ஸோ திரும்ப வராது அப்பட. ஸோ ஹலோ மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். அண்ட் இன்னைக்கு நம்ம கடத்த வந்திருக்கோம். ஒரு நிறைய டிஸ்கவுண்ட் எது வேணும்னா சொல்லுங்கள், நான் போட்டு தரேன். அண்ட் மேடம் ரொம்பவே கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க. டயட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேடம் நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா? உங்களை பார்த்தாலே தெரியுது. அண்ட் மேடமோட ஆர்டர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $2.45. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கமிங் மேடம். ஸோ ஹலோ மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். மேடம் என்ன வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேடம் பார்த்தீங்கன்னா பில் எவ்வளோன்னு $2.50 ஆச்சு மேடம். அண்ட் ஹியர் இஸ் அ பேலன்ஸ். ஸோ மேடம் கரெக்டாக $5 கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் கமிங் மேடம். அண்ட் ஹலோ மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். ஸோ உங்களோட பில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $6 மேடம். ஓகே. பேலன்ஸ் வந்து நான் $14 உங்களுக்கு தரணுமா? ஆக்சுவலாக $14 ஓவர் மேடம். $6 நீங்கள் $20 கொடுத்தோம், அப்புறம் என்ன மேடம் பண்ணுறது? தேங்க்யூ ஃபார் யுவர் கமிங் மேடம். அண்ட் ஹலோ சார். சரி மேடம் தெரியலையே. சரி ஏதோ ஒன்று. அண்ட் என்னோட பில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $5 ஆச்சு. அண்ட் பார்த்தீங்களா எல்லாருமே அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க காசு. இதுமா நான் கல்லாப்படியில் இருந்து நோட்டை அச்சடிச்சிட்டு இருக்க மாதிரி கொடுக்குறாங்க எல்லாம். ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் மேடம். அண்ட் ஹலோ மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். அண்ட் உங்களுக்கு ஆஃபர் வேணும்னா சொல்லுங்கள், நான் போட்டு தரேன். ஆஃபர் தான் சொல்கிறேன். அண்ட் மேடம்க்கு எவ்வளோ பில் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா $5.95. ஸோ உங்களோட வருகைக்கு ரொம்பவே நன்றி மேடம். திரும்பவும் வாங்க நம்ம ஷாப்புக்கு. அண்ட் ஹலோ மேடம், சாரி ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். அண்ட் உங்களோட பில் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் $5.95. ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மளோட ஷாப்புக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஸோ சார் ரொம்பவே தேடிட்டு இருக்காரு. சார் நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். யா ஹலோ சார். சார் பார்த்தீங்கன்னா 2 உப்பு வாங்கியிருக்காரு, அப்புறம் ரைஸ் வாங்கியிருக்காரு, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் பாஸ்தா. ஸோ சார் அண்ட் ஹியர் இஸ் யுவர் பில் $4.95. அண்ட் உங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 cents. ஸோ இந்தாங்க சார். தேங்க்யூ ஃபார் கமிங் சார். மீண்டும் திரும்ப வாங்க நம்மளோட ஷாப்புக்கு. அண்ட் ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். அண்ட் சார் பார்த்தீங்கன்னா ரைஸ் வாங்கியிருக்காரு அண்டு உப்பு வாங்கியிருக்காரு. ஸோ சாரோட பில் எவ்வளோன்னு $3.50. அண்ட் பேலன்ஸ் நான் 50 cents கொடுக்குறோம். சாரி 150 cents கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் கமிங் சார். அண்ட் ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். சார் பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கியிருக்காரு. யா சாரோட பில்லு பார்த்தீங்கன்னா $8 ஆச்சு. ஓகே. தேங்க்யூ ஃபார் கமிங் சார். அண்ட் ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். சார் என்ன வாங்கியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா தெரியலே. ஸோ 2 பாஸ்தா, ஒரு வாட்டர் பாட்டில் அண்டு சீரியல்ஸ் வாங்கியிருக்காரு. சாரோட பில்லு வச்சு கேட்டிங்கன்னா $6.90. நான் பேலன்ஸ் உங்களுக்கு $13 கொடுக்கணுமா? $13 ஆயிடுச்சு. ஓகே. தேங்க்யூ ஃபார் கமிங் சார். ஸோ ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். அண்ட் சார் என்ன வாங்கியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நிறையவே வாங்கியிருக்காரு சார். அண்ட் சார் உங்களோட பில் எவ்வளோ வச்சிங்கன்னா $6.45. தேங்க்யூ ஃபார் த மணி சார். அண்ட் பேலன்ஸ் நான் எவ்வளோ தரணும்னா $3.55. யா தேங்க்யூ. 55 தானே? யா. ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் சார். ஹலோ மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? ஸோ 2 சுகர் பேக்கெட் அண்ட் ஒரு பாஸ்தா அண்ட் ஒரு சால்ட். ஸோ மேடம் உங்களோட பில் எவ்வளோ வச்சிங்கன்னா $5.95. ஸோ பேலன்ஸ் நான் உங்களுக்கு $4 தரணுமா மேடம்? ஓகே. தேங்க்யூ ஃபார் கமிங் மேடம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மேடம் இன்னும் 2 பேர் இருக்காங்க நமக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு நல்ல நாள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு வந்திருக்காங்க, நிறைய ப்ராடக்ட் நமக்கு சேல் ஆகியிருக்கு.
ஓகே, ஹலோ மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். மேடம் பார்த்தீங்கன்னா நிறையவே வாங்கியிருக்காங்க. அண்ட் மேடமோட பில்லில் பார்த்தீங்கன்னா $7.40. ஸோ மேடம் கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்ல வனஸ் அவங்களுக்கு. அண்ட் யா $7.45 ஆச்சு guys. ஹலோ மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். ஸோ மேடமோட பில்லில் ஏதாச்சுன்னா $7 ஆச்சு. அண்ட் நான் உங்களுக்கு $13 தரணுமா? $13. ஆஹா. ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் மேடம். ஸோ ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். ஸோ நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? யா உங்களோட பில் இவ்வளோ ஆச்சுன்னா $7 ஆச்சு. நீங்கள் எவ்வளோ கேட்க போகிறீங்கன்னு தெரியலையே. $13. அது என்ன இல்லை, எனக்கு கரெக்டாக 13லேயே வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு 13 தான் ராசியான நம்பரோ? ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். ஸோ ஹலோ மேடம், மேடமா சார் தெரியலையே. எதுக்கு நம்ம பார்த்துருவோம், மூஞ்சி தான் சொல்கிறேன். ஸோ சார் தான், சாரி. ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ சார் பார்த்தீங்கன்னா வெறும் கம்மியான ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்காரு. ஸோ சாரோட பில்லோட பார்த்தீங்கன்னா $4.50. யா வெயிட், நான் எவ்வளோ கொடுக்கணும் அவருக்கு பேலன்ஸ்? ஓ மை காட், இப்போ நான் எப்படி திரும்பி தரது? ஆஹா, தப்பாயிடுச்சே. சார் இன்னைக்கு உங்களோட ராசி ரொம்ப நல்லா இருக்கு சார். காலையில் யாரும் மூஞ்சில் முடிச்சிங்கன்னு தரல, எனக்கு $2 நாம தான் போட்டீங்க. ஸோ ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். ஓகே, சாரோட பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா $5.95 ஆச்சு. ஸோ இயர்ஸ் யூரோட சார், தேங்க்யூ ஃபார் கமிங். ஸோ ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். சாரோட பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா $5 ஆச்சு. சார் இவ்வளோ கொடுத்துருக்காரு. ஓகே சார், நான் இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் $5 கொடுக்கணும். $5 தானே? யா கரெக்ட், $5 தான். யா ஓகே. ஓகே சார், தேங்க்யூ ஃபார் கமிங். ஹலோ மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். மேடம் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்காங்க, எனக்கு தெரியல. இப்போ மேடமோட பில் எவ்வளோ ஆச்சுங்கன்னா $1 எதுக்கு மேடம் $5 கொடுத்துருக்கீங்க? தேங்க்யூ ஃபார் கமிங் மேடம். திரும்ப நம்ம ஷாப்புக்கு வாங்க. ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷாப். சார் பார்த்தீங்கன்னா 3 வாட்டர் பாட்டில், ஒரு சால்ட் அண்ட் ஒரு சுகர் பாக்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ சாரோட பில் எவ்வளோ ஆச்சுன்னா $5.50. ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் சார். ஸோ ஓகே காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூட்டியை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ செக் அவுட் என்ன க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் யா இப்போ நம்ம ஷாப்பையுமே க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, என்ன க்ளோஸ் ஆக மாட்டேங்குது? வாட் ஹேப்பன்? ஐ திங்க் ஸோ யாரோ கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆஹா, வந்துக்கிட்டு இருக்காங்களே. ஹலோ மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். மேடம் கடையை சத்தலான்னு பார்த்து வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஹலோ மேடம், உங்களோட பில் எவ்வளோ ஆச்சுன்னா $6.50. பேலன்ஸ் உங்களுக்கு $3 கொடுக்கணுமா? இந்தாங்க மேடம் உங்களோட பேலன்ஸ். உங்களோட வருகைக்கு நன்றி. மறக்காம நாளைக்கு காலையில் வாங்க, இனிமேல் வராதிங்க யாரும். ஸோ ஹலோ மேடம், வெல்கம் டு அவர் ஷாப். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, ஸோ உங்களோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா $10.45. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்த கஸ்டமர்லேயே பெரிய கஸ்டமர்னா இவங்க தான். ஸோ தேங்க்யூ ஃபார் கம்மிங் மேடம். திரும்பவும் மறக்காமல் நாளைக்கு வந்துடுங்க. ஸோ அதோட கடையை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்து யாராவது வரதுக்குள்ளே. ஓகே ஓகே கைஸ், இன்னைக்கு நம்மளோட ஒர்க்கிங் டேவை க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 37 கஸ்டமர்ஸ் நமக்கு வந்திருக்காங்க. அண்டு கைஸ் யாரோ நம்மளோட கடையை திருடிட்டு போயிட்டாங்க கைஸ். ஓகே, இனிமேல் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அண்டு எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா $200 சம்பாரிச்சிருக்கோம். யா ஓகே. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோட அடுத்த சீரிஸ் கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பை பை, see you guys.